இலவசமா 1000 ரூபாய் தரும், 5000 ரூபாய் தரும், இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணி வச்சு கொடுத்த காசை அவங்க அவங்க வீட்டுல இருக்க ஜென்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுத்துட்டா அவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வந்துருது. ஓகேங்களா? இதுல வந்து அரசு ஒண்ணும் எதையுமே இலவசமா கொடுக்கல. ஸோ இப்போ இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் வந்துட்டு இலவசம்ன்ற பேர்ல கொடுக்குறாங்க. இது இந்த பக்கம் இலவசம்னு கொடுத்து நம்ம நாட்டுல 10,62,200 கோடி கடனை வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் இலவசம் கொடுக்குறேன். இந்த இலவசத்துக்கு ஏது காசு எப்படி வந்துச்சு? ஒரு குடிமகனோட தலையிலையும் 1,60,60,000 ரூபாய் கடனை சேர்த்து வச்சிருக்கீங்க. இவ்வளவு கடன் ஆகிட்டு நான் ஃப்ரீயா 1000 ரூபாய் தரேன், நான் ஃப்ரீயா 5000 ரூபாய் தரேன். யார் கேட்டா? அவங்கள்ட்ட மக்கள் கேட்கறது அடிப்படை வசதி. அந்த அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுங்க. இதெல்லாம் அவங்களே வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நீங்க அந்தந்த பகுதியிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சேவிங்ஸ் தான் அவங்களுக்கு ஆகுமே தவிர அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கையேந்திர நிலைமை இருக்காது. எப்பயுமே கையேந்த விட்டதே நீங்க தானே.